நல்ல அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த வருடத்தின் ஓட்டத்தை நாங்கள் முடித்து ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புதிய வருடம் தொடங்கி ஒரு வாரங்களுக்கு மேலாக ஓடிவிட்டது. ஆனால் நமக்கோ கர்த்தருடைய பந்தி, அவருடைய மரணம், பாடுகளுக்குள்ளான ஆராதனை, முதலாவது ஆராதனை, அதுவே முதல் ஆண்டு, முதல் நாள். பாஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த மாதமும் அந்த நாளுமே இஸ்ரேல் மக்களுக்கு புதிய வருடமும் மாத பிறப்புமாகும் என்று ஆண்டவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பாஸ்காவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். எனவே அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நாம் நினைவு கூர்ந்து ஆராதிக்கும் இந்த முதல் ஆராதனை நம்முடைய வருஷத்தினுடைய தொடக்க ஆராதனையாக இருப்பதாக. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கடந்த வருஷத்திலே நிறைய ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் உடுக்கிற உடை, சுவாசம், உணவு, பணம், பொருள், இருப்பிடம், இது சரீர தேவைகளை மட்டுமல்ல, ஆவிக்குரிய தேவைகளான ஆசீர்வாதங்களான விசுவாசம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம், விடுதலை, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இவையெல்லாம் கடந்த வருஷத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அவற்றையெல்லாம் நாம் மறவாமல் நாம் இந்த புதிய வருடத்தில் கூட நாங்கள் நன்றி செலுத்தவும் துதிக்கவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும். சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றபடி, சோஸ்திர பலி என்றால் நன்றி பலி, தேங்க்ஸ் கிவிங். அந்தபடியாக நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. எனவே நாம் வழமை போல் நம்முடைய ஆராதனை அமையும். இந்த நாளிலும் கூட 2 பிள்ளைகளை நாங்கள் டெடிகேட் பண்ண இருக்கிறோம். எனவே நேரத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. அதனால் பொறுமையோடு இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையோடு இருங்கள். அதுக்கு பின்பாக ஆசீர்வாத ஜபங்கள் இருக்கிறது. எனவே அந்த ஜபங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே கொஞ்சம் இந்த ஆராதனை ஒரு சற்று நீளமாக இருக்கும். அதிக நீளமாக இருக்காது, சற்று நீளமாக. எனவே இதை நீங்கள் மனதிலே வைத்து அவர்களாக முறுமுறுக்காதபடிக்கு, நேரத்தை பார்க்காதபடிக்கு பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனவே ஆரம்பத்திலே நாம் ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நம்முடைய ஆராதனைக்குரிய சிந்தனையை சிந்தித்து பின்பாக பாடல் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. இது சங்கீதம் அல்ல, ஒரு ஜெபம். 90வது சங்கீதம், அது மோசையின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் அதை எல்லாருமாக ஏறெடுத்து அதை வாசிப்போம். இது நமக்கு புத்தியை தரக்கூடிய ஒரு ஜெபமாகும். எனவே 90ஆம் சங்கீதம் மோசையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அது நம்முடைய ஜெபமாக, இந்த வருஷத்துக்குரிய ஆரம்ப ஜெபமாக அமைவதாக. ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும்.
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். ஆமீன். தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை நாங்கள் எண்ண வேண்டும். நாங்கள் ஞானமுள்ளவர்கள் என்று சொன்னால் நாட்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இப்படி சென்ற வருஷம் நம்மோடு இருந்த பலரும் இந்த வருஷம் நம்மோடு இல்லை. அப்படியாக இந்த உலகத்திலே அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். எனவே நாங்களும் எங்களுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாறும் மட்டும் இந்த உலகத்திலே ஒன்றுமே மாறப்போவதில்லை. பூமி தன்னுடைய பாதையில் தான் சுழலும். இந்த வருஷமும் வேறு பாதையிலே பூமி சுழராது. சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே தான் மறையப் போகிறது. அது தன் பாதையை விட்டு மாறாது. பருவ காலங்கள் மாறி மாறி வரும். கோடையும் மாறி 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 வரும். அந்தந்த மாதங்களிலே அது வரும். அவைகளும் மாறி போகாது. அதுகள் தங்கள் வேலைகளை செய்யும். எனவே நாம் மாறும் மட்டும் ஒன்றுமே பிரயோசனம் இல்லை என்பவர்கள். எல்லாமே போன வருஷம் இருந்தது போலவே இருக்கும். மாற வேண்டியவர்கள் நாம் தான். நம்முடைய வாழ்க்கை தான் மாற வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தான் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். எனவே எங்களுடைய அந்தரங்க பாவங்களையும் அக்கிரமங்களையும் அது வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தினீர் என்றபடி அப்படியாய் நாம் அறிந்து மனம் திரும்பி இந்த வருஷம் அதிகமாய் ஆண்டவரை தொடுவோமாக. இன்னும் அதிகமாய் கர்த்தரை கிட்டி சேருவோம். சென்ற வருஷத்தை போல நாங்கள் இந்த வருஷம் வாழ வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. எனவே ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு புதிதான வாழ்க்கை, ஒரு தீர்மான வாழ்க்கை, ஒரு தெளிந்த வாழ்க்கை, ஒரு புதிய தரிசனத்தோடு வாழுவோம். ஏற்கனவே நாம் ஜெபித்திருக்கிறோம். நேரடியாக நாங்கள் பாடல் ஆராதனைக்குள்ளாய் நாம் செல்வோமாக. முதலாவது பாடலாக கர்த்தருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி நாம் பாடுவோமாக. சி மேஜர். வந்தனம் 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 தேவதூவி கொண்டீரமே இதுவரை சுமையே வளமாய் காத்தயம் குறையே
வந்தனம் என்பது நமஸ்காரம், வணக்கம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம், உமக்கு நமஸ்காரம் செலுத்துகிறோம் என்ற இதோடு தான் வந்தனம் என்ற மாதிரியாக இந்த பாடல். எனவே எனக்கு அருமையானவர்களே, கடந்த வருஷத்திலே அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. அவருடைய கிருபை நமக்கு இல்லாவிட்டால் எப்பொழுதோ நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழுகி போயிருப்போம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய கிருபையை நமக்கு தந்தருளி ஒரு புதிய வருஷத்திலும் ஒரு நோக்கத்தோடு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது மறந்து போகக்கூடாது. ஏதோ உங்களை நம்மை வைத்து கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். எனவே இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் என்று, இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் என்று அந்த தோட்டக்காரனா எஜமான்ட்ட கேட்டது போல, அந்த ஊமையில் கேட்டது போல, இந்த வருஷம் இவர்கள் இருக்கட்டும், இந்த சபை இருக்கட்டும், நீ இருக்கட்டும் என்று, என்னை இருக்கட்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது. எனவே நாம் கனி கொடுப்போம். கர்த்தருடைய கிருபை நினைத்து ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே
எல்லாமே கிருபை. நீங்கள் இந்த தேசத்துக்கு வந்ததும் கிருபை, கர்த்தரை விசுவாசித்ததும் கிருபை. இந்த நாளில் நமக்கு உணவு உடை கிடைப்பதெல்லாம் அவருடைய கிருபை. உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அழிந்து போகாமல், அப்படியாக நம்மை தூக்கி எறியாமல் இன்று வரைக்கும் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பார் என்றால், இந்த இடத்திலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதென்றால் அது கர்த்தருடைய கிருபை தான் என்பார். எனவே இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை இன்னுமாக சந்தோஷமாய் கரங்கள் தட்டி பாடுங்க. துக்கமுகத்தோடு இருக்காதீர்கள். காரணம் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். எனவே இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. 2/4 C major.
கர்த்தரை பாடி துதியுங்க. கொஞ்சம் மைக்க வைக்க சத்தமா, மற்றவங்களை யோசிக்காதீங்க. நாங்கள் காசு பே பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம்.
எனவே இந்த நாளும் கர்த்தரை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் பாடி கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் அன்பானவர்களே. வெறும் கையை தட்டி கொண்டிருக்காதீங்க, வாயை திறந்து பாடுங்க. தெரிந்த பாடல்கள் தான், பல்லவிதான். கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு துதித்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் துதிக்க வேண்டும். ராஜ சபை இது ராஜ சமூகத்திலே இருக்கிறபடியால், இது கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறபடியினால நாம் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் என்ன காரியத்தோடு கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறீர்களோ, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்திலே நீங்கள் எங்கே கூடினாலும் அங்கே நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசிலே துரத்துவீர்கள் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருவெல்லாம் சிதறடிக்கப்படும். அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். அவருடைய நாமத்தை துதிக்கிற துதியை உங்களுடைய நாவிலே கொடுத்திருக்கிறார். எனவே வெட்கப்படாமல் நீங்கள் யாரையும் பார்க்காதபடிக்கு கர்த்தரை பாடி கர்த்தரை துதிப்போமாக. இன்னொரு பாடலோடு கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லாருமா டி மேஜர். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே புகாரும் உங்களிடம். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே புகாரும் உங்களிடம். நீரே உண்மையை காக்கிறவர். எங்கள் தேவனாய் அழைத்தீரும் மங்களமாய் இந்நாளே. எங்கள் தேவனாய் அழைத்தீரும் மங்களமாய் இந்நாளே. உங்களை உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. உங்களை உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்தடியா. கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்தடியா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே புகாரும் உங்களிடம். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். அனுதினம் உமது இரக்கங்கள் அனுதினம் உமது இரக்கங்கள் எனக்கு இருந்தாய் விளங்குகிறதென்றும். நீதி வாழ்ந்துள்ள உம் திருநாமம் நித்தியமாய் நிலைக்கும். நீதி வாழ்ந்துள்ள உம் திருநாமம் நித்தியமாய் நிலைக்கும். பிரியமாய் அளிப்போம் துதிகளை உமக்கே உள்ள ஆண்டவரே. பிரியமாய் அளிப்போம் துதிகளை உமக்கே உள்ள ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே புகாரும் உங்களிடம். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். உபத்திரவங்கள் துன்பங்கள் சுமந்து உண்மைகள் சகித்தீர் உங்களுக்காய். உபத்திரவங்கள் துன்பங்கள் சுமந்து மரணத்தின் போரை முறித்து ஜெயித்தீர் சாத்தானின் வெள்ளனை. மரணத்தின் போரை முறித்து ஜெயித்தீர் சாத்தானின் வெள்ளனை.
இப்படியாக துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. அன்பானவர்களே, அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். காரணம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கு பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை பிதா கேட்டு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த புதிய ஆண்டிலும் கூட நாம் அதிகமான ஒரு பாடலோடு கர்த்தரை நாம் துதிப்போமாக. அவருடைய வாக்கு சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. எனவே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த மக்களோ நாடோ எதுவோ சத்ருவோ என்ன செய்ய முடியும் நமக்கு? கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயர் என்றால் ஹெல்ப்பர், உதவியாளர். எனவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இந்த பாடலோடு நாம் கர்த்தரை நாம் துதிப்போமாக. 6/8 C minor. Amen.
கர்த்தரை நாம் துதித்து அவருடைய வல்லமையை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். எல்லாருமாய் கர்த்தரை துதியுங்கள். புதிய வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு புது பலம், ஒரு புது ஜீவன், ஒரு புது நம்பிக்கை, புது வழிநடத்தல், புதிய பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் எல்லாருமாய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து அவரை துதிப்போமாக. பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம், உங்களை நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மீது இத்தனை வருஷ காலமாக கிருபையாயிருந்து இரக்கம் பாராட்டி எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தாவே, நாங்கள் அடிபணிந்து நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவர், எங்களுடைய சக்தி சுயசக்தியினால் அல்ல, எல்லாமே எங்களுடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, அருள்நாதரே, கிருபைநாதரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம். மகிமையும் கனமும் துதியும் ஞானமும் பலனும் சோத்திரமும் சதா காலம் உடையவர்களே என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஆண்டவரை ஆளுடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களுக்கு கிடைத்த ஆண்டவர் போதனைகளுக்காக, சத்திய போதனைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீ ஆண்டவர் ஏற்படுத்திய மாற்றங்களுக்காக, மனம் திரும்புதலுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அருமை இரட்சகரே, நாங்கள் போற்றி துதிக்கிறோம், நாங்கள் புகழுகிறோம். மகிமையும் கனமும் துதியும் ஞானம் பலன் சோத்திரம் சதா காலம் உடையவர் என்று அறிக்கை செய்கிறோம். உன்னதமானவரே, எங்களை தாழ்த்தியுமை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் புத்தியும் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலத்திலே எங்கள் ஆராதனை கலந்து கொண்டு எங்கள் யாவரையும் ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் உனக்கு நன்றி கூறுகிறோம். உனக்கு புதுகன மகிமையை சேர்த்து நாங்கள் போற்றி புகழ்கிறோம். எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர், எங்கள் கர்த்தர், எங்கள் ராஜாதி ராஜா, பரிசுத்தர், மகிமை நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனங்களை அனுப்பி எங்களை ஆண்டவர் சுகப்படுத்தும்படியா, குணப்படுத்தும்படியா நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். மகிமையான ஆண்டவருக்கு புதுகன மகிமை செலுத்துகிறோம். மெய்யான தகப்பனே, அருமை இரட்சகரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீர் ஒருவரே சகல கருத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக இந்த வருஷத்திலும் ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தவறுகளுக்கு தக்கதாக, அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் எங்கள் ஆண்டவரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமானவரே, உணர்வுள்ளவரே, நாங்கள் போற்றி நாங்கள் துதித்து புகழ்பாடுகிறோம். உமக்கு துதிகன மகிமையை நாங்கள் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து வேண்டியிருக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், ராஜாதி ராஜா பரிசுத்தர், உண்மையான தேவன் எங்கள் கர்த்தர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். இதாவே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். உடைய நாமத்துக்கு ஒன்றுவே உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, சென்ற வருஷம் உங்கள் சபைக்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு தேவையான அனுதின மன்னாவை கொடுத்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாங்கள் உலகத்துக்கு பின்னும் மாம்சத்தின் மனசும் விரும்பினபடி நாங்கள் செல்லாமல் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி கூறுகிறோம்.
அவ்வப்போது நாங்கள் ஆண்டவரை வழி தப்பி எங்கள் கால்கள் இடரும் பொழுது வழி இதுவே என்று உம்முடைய சத்தம் கேட்டு எங்களை உம்முடைய பாதையிலே திருப்பி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி கூறுகிறோம். எத்தனையோ விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தீர், உமக்கு நன்றி. எத்தனையோ விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கவில்லை, அதற்கும் நன்றி கூறுகிறோம். எத்தனையோ விண்ணப்பங்களை காத்திருக்கும்படி சொன்னீர், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் சபையாரை எங்களை ஆண்டவர் என்ன வழியிலே நடத்த சித்தமாயிருக்கிறீரோ அந்த சித்தத்தில் எங்களை நடத்தும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் காரியங்கள் எங்கள் கடமைகளிலே நாங்கள் சரிவர செய்ய எங்களுக்கு ஞானமும் புத்தியும் தருவீராக ஆண்டவர். உமக்கு விரோதமாக பரத்து விரோதமாக எந்த செய்யும் நாங்கள் செய்யாது படிக்க இந்த வருஷத்திலும் தெய்வ பயத்தோടെ ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் குடும்பங்களிலே நீர் கட்டளையிட்ட சமாதானத்துக்காக பாதுகாப்புக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். எங்கள் சபையினுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை அவர் கொளுத்த கன்றை போல் அவர்கள் சென்ற வருஷத்தில் வளர்ந்ததுக்காக நன்றி கூறுகிறோம். சென்ற வருஷத்திலும் இங்கே ஊழியம் செய்தவர்கள், ஆராதனை நடத்தியவர்கள், பாடுபட்டவர்கள், உதவி செய்தவர்கள் சகல பேரை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரை நாங்கள் அதிகமாக உங்களுடைய சாயல் எங்களுக்குள்ளே தைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்கள் சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் செய்யப்படுவதாக. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்திலும் நிறைவேற நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு பாடலோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். நாங்கள் சி மேஜர் பாடுகிற பாட்டுகளை நீங்கள் படிக்கணும்னா இல்லாட்டி பாடலாக்கிறதுக்கு மயக்க கொடுத்துருவோம். வச்சிருக்காங்க சும்மா வைக்கிறோம், மயக்கத்துக்கு வேலை கொடுப்போம். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள அலைகளை போன்ற என் வாழ்விலே போராத மோடி அலைகளை போன்ற என் வாழ்விலே போராத மோடி இவன் பொழுதில்
மகத்துவம் ஆமென். நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ள ஆண்டவர்.